ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 11th காமர்ஸ் டாபிக் ஃப்ரான்ச்சைசிங். ஸோ ஃப்ரான்ச்சைசிங் இப்போ ஒரு காமன் டேர்ம் நம்ம நிறையா இடத்துல கேட்டிருக்கோம். ஸோ ஃப்ரான்ச்சைசிங்கிறது வந்து நம்ம ஒரு அந்த பிராண்டை வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனை நம்ம பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு பிராண்ட் நேம் மட்டும் வச்சு அந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஃப்ரான்ச்சைசிங். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசிங்கில் யாரெல்லாம் இருக்காங்க, ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிஸ்னஸோட பேசிக் எலமெண்ட்டே அதோட சக்ஸஸ் வந்து கஸ்டமர்ஸ் வச்சு தான். ஸோ கஸ்டமர்ஸை வந்து எப்படி ரீச் பண்ணுறோம் அப்படின்றது தான் பிஸ்னஸோட சக்ஸஸே இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்மளோட மார்க்கெட் எங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா கஸ்டமர்ஸையும் நம்மளால் டார்கெட் பண்ண முடியும். ஸோ எந்த லெவல்லலாம் இருப்பாங்க அப்படின்னா, லோக்கல், நேஷ்னல் லெவலில், குளோபல் லெவலில் எல்லா இடத்துலையும் கஸ்டமர்ஸ், ஒரு ப்ராடக்ட்கான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது எல்லாருமே டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் இருந்தால் பத்தாது. அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையும் நம்ம பிரான்ச் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் நம்மளால் முடியாத ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃப்ரான்ச்சைசிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃப்ரான்ச்சைசிங் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் பிராண்ட் மட்டும்தான் இருக்கும், பிராண்ட் நேம் இருக்கும். அந்த பிராண்ட் நேமை வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் நம்ம சிட்டுவேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டு த ட்ரெண்டில் போயிட்டுருக்கிறது வந்து காஃபி ஷாப் தான். ஸோ நம்ம எல்லாம் நிறையா பேருக்கு நிறையாவே தெரியும் அதை பற்றி. ஸோ காஃபி ஷாப் அந்த பிராண்ட் நேமை வச்சு நம்மளோட அவுட்லெட்டை நிறைய இடத்துல நம்மளால் வைக்க முடியும். ஸோ இதனால் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஃப்ரான்ச்சைசிங் மாடல் ஆர் ஃப்ரான்ச்சைசிங் கான்செப்ட் அப்படின்றதே நமக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் மாடல், ஃப்ரான்ச்சைசிங் மாடல் வச்சு நம்மளோட மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம பிராண்ட் நேம் ஆகட்டும் ஆர் நம்ம பிராண்ட் ப்ராடக்டாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸியை வந்து நம்ம என்னெல்லாம் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பிராண்டை யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் அந்த ப்ராடக்ட் அவங்களோட சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃப்ரான்ச்சைஸிக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஸோ ஃப்ரான்ச்சைஸி பற்றி இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வர இதில் பார்க்கலாம். அண்ட் இதை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஃபுட், ரீட்டெயில், எஜுகேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ இந்த கான்செப்ட் வந்து நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதையுமே இன்னும் எதுலலாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்றத டீட்டெயிலாக அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ இங்கே 2 பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஃப்ரான்ச்சைசர் அண்ட் தி அதர் ஒன் இஸ் ஃப்ரான்ச்சைசி. ஃப்ரான்ச்சைசர் யார் அப்படின்னா, ஓனர் ஆஃப் தி பிராண்ட். ஸோ ஓனர் ஹி ஹேவ் ஆல் ரைட்ஸ். ஸோ அவருக்கு தான் எல்லா ரைட்ஸுமே இருக்குது. அந்த பிராண்ட் பற்றின எல்லா ரைட்ஸுமே வந்து ஓனருக்கு தான் இருக்குது. ஓனர் வந்து ஹீ ஜஸ்ட் கிவ் அந்த பிராண்டாக இருக்கட்டும், ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரான்ச்சைசிக்கு அவர் வந்து கொடுத்து நீங்கள் இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுங்கள் அப்படின்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபார்முலேட் பண்ணுறது ஃப்ரான்ச்சைசர் தான். ஸோ செகண்ட் ஒன் ஃப்ரான்ச்சைசி. அவரோட ஒர்க் என்ன அப்படின்னா, அந்த பிராண்டை அவர் எடுத்துக்கிட்டு அந்த ஒர்க்கை வந்து ஃப்ரான்ச்சைசர் கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்களோட பிராண்ட், அது எல்லாமே அந்த ரூல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ண போகிறவர் தான் அந்த ஃப்ரான்ச்சைசி. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான். ஃப்ரான்ச்சைசர் யார் அப்படின்றத பார்க்கலாம். அவர் தான் வந்து ஒரிஜினல் பிஸ்னஸ் ஓனர் ஆர் அந்த கம்பெனியோட ஓனர் அந்த ஃப்ரான்ச்சைசர் தான். ஹீ ஹோல்ட்ஸ் தி பிராண்ட் நேம் அண்ட் ப்ராடக்ட், அந்த பிஸ்னஸ் என்டையர் சிஸ்டமை ஃபாலோ பண்ணி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்முலேட் பண்ணுறது எல்லாமே அந்த ஃப்ரான்ச்சைசராக தான் இருப்பார். அவர் வந்து ஃப்ரான்ச்சைசிக்கு இந்த பிஸ்னஸ் மாடலை ஃபுல்லாக கொடுத்து நீங்கள் ரன் பண்ண சொல்லி தான் அந்த ஃப்ரான்ச்சைசிக்கிட்ட கொடுப்பாரு. அண்ட் ஹீ ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ட்ரைனிங், சப்போர்ட் அண்ட் கைட்லைன்ஸ். ஸோ இது எல்லாமே அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுவார். ஸோ பிஸ்னஸை வந்து பார்த்துக்கிறது மட்டும்தான் ஃப்ரான்ச்சைசியோட ஒர்க்காக இருக்கும். ஸோ ஃப்ரான்ச்சைசி யார் அப்படின்னா, ஹீ மே பி அன் இண்டிவிஜுவல் ஆர் அ கம்பெனி. ஹீ ஜஸ்ட் பைஸ் தி ரைட்ஸ். ஃப்ரான்ச்சைசர்கிட்ட இருந்து அந்த பிராண்ட் அந்த பிஸ்னஸ் சிஸ்டமை வந்து வாங்கி அவர் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு. ஸோ இது வந்து ஃப்ரான்ச்சைசர் வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்ட் நேம் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருவாரு ஃப்ரான்ச்சைசிக்கு. ஸோ அதை மட்டும்தான் அவர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் அவங்களோட பேமெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ரான்ச்சைசி வந்து ஃபீஸ் அண்ட் ராயல்ட்டிஸ் வந்து டோட்டல் இன்கம்லேருந்து அவர் வந்து ஃப்ரான்ச்சைசருக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறது மூலமாக அவருக்கு ஒரு இன்கம் வரும். ஸோ ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து இன்கேஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் ஃபீஸ் ஆர் அ ராயல்ட்டி, ஸோ அவங்க எந்த பர்சன்டேஜில் சொல்லியிருக்காங்களோ அதை வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப் தான் 2 பேருக்குமே. ஒரு ஃப்ரான்ச்சைசர் அண்ட் ஃப்ரான்ச்சைசிக்கு அவங்க 2 பேருமே வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த பிராண்ட் நேம் அண்ட் அந்த ப்ராடக்ட் ஆர் ப்ராடக்ட் என்ன எடுக்கிறாங்களோ அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஸோ எல்லாமே அதில் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கும் அந்த கான்ட்ராக்டில். ஸோ அந்த கான்ட்ராக்டில் ஃபைனலாக வந்து ஃப்ரான்ச்சைசி சைன் பண்ணி அது ஒரு அக்ரிமெண்ட் பேஸ்ட் அக்வைரிங்காக இருக்கும். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டோட டியூரேஷன் பார்க்குறோம் அப்படின்னா, இட் இஸ் அரவுண்ட் 5 years ஆர் மோர். ஸோ இது வந்து இன்கேஸ் இந்த பிஸ்னஸில் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதுல எந்த இஷ்யூவும் இல்லை, 2 பேருக்குமே ராயல்ட்டி இஷ்யூவோ ஆர் வேறு ஏதாவது பிஸ்னஸ் லாஸோ இல்லை எந்த இஷ்யூவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் வித் அ ஃபார்ம் ஆஃப் ரெனியூவல். ஸோ ரெனியூவல்லையும் ஏதாவது அந்த போத் பார்ட்டிஸ் அவங்களோட மியூச்சுவல் கன்சர்னில் வந்து அவங்க ரெனியூ பண்ணி திருப்பி அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேர்ட் ஒன் வந்து ராயல்ட்டி பேமெண்ட். ஸோ ஃப்ரான்ச்சைசி வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் அந்த டேர்ம்ஸ் ஸ்டார்டிங்கில் சைன் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த அக்ரிமெண்ட் டேர்ம்ஸில் அவங்க எந்த பர்சன்டேஜ்க்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜில் கண்டிப்பாக வந்து ஃப்ரான்ச்சைசி வந்து ஒரு சர்டன் பீரியட் அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டேர்மில் கண்டிப்பாக அவங்க வந்து ஃப்ரான்ச்சைசி ராயல்ட்டிஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து ஒரு கட்டாயமான ஒரு ரூல். ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இன் பிட்வீன் த அக்ரிமெண்ட் பீரியட், இந்த பர்டிகுலர் 5 years ஆர் மோர் என்ன போட்டிருக்காங்களோ அந்த அக்ரிமெண்ட் பீரியட்குள்ளே ஃப்ரான்ச்சைசி வந்து எந்த விதமான வேறு ஏதாவது கம்பீட்டிங் பிஸ்னஸோ இல்லை வேறு எந்த பிஸ்னஸையும் வந்து அவர் வேறு எதுவும் ரன் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அக்ரிமெண்ட் டேர்ம். ஸோ இதை தாண்டி அவரும் ஒர்க் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசர் என்ன அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கான்ட்ராக்டை வந்து இன் பிட்வீனில் டெர்மினேட் பண்ணக்கூடாது அன்லெஸ் தேர் இஸ் அ வேலிட் ரீசன். ஸோ அந்த ஒரு ரீசன் இருக்குது, வேலிடான ரீசன் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த அக்ரிமெண்ட்டை அவரால் டெர்மினேட் பண்ண முடியும். இல்லை அப்படிங்கும்போது அவரால் இந்த கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் பாலிசி. ஸோ ஃப்ரான்ச்சைசி அப்படின்ற வந்து கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸோ அக்ரிமெண்ட் போடும்போதாக இருக்கட்டும் இல்லை இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதாக இருக்கட்டும், என்ன ஒரு அந்த பேரண்ட் கம்பெனி அதாவது ஃப்ரான்ச்சைசர் வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஆப்ரேஷன் பாலிசிஸ் எல்லாம் கொடுத்துருக்காரோ அந்த பாலிசிஸ் அவர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். அண்ட் அந்த பாலிசிஸ் அண்ட் டேர்ம்ஸ் வந்து எல்லாமே அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்ன இருக்கோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக அவர் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் சப்போர்ட். ஸோ ஆஸ் அ ஃப்ரான்ச்சைசர் அவருக்கு வந்து சர்டன் ஐடியாஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுன்றது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே மாதிரி அந்த ஃப்ரான்ச்சைசர் வந்து எல்லா சப்போர்ட்டும், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு அந்த சிஸ்டமேட்டிக் ஃபார்மேட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஃப்ரான்ச்சைசிக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணணும். டெக்னிக்கல் சப்போர்ட் ஆர் ஃபிசிக்கல் சப்போர்ட். ஸோ என்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து எப்படி மூவ் பண்ணுறது, ஸோ அதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே கண்டிப்பாக வந்து ஆஸ் அ ஃப்ரான்ச்சைசர் அவர் வந்து ஃப்ரான்ச்சைசிக்கு கொடுத்துருக்கணும். இப்போ இன்கேஸ் வந்து ஃபிசிக்கல் சப்போர்ட் ஆர் டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தேர் வில் நாட் பி எனி ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ எந்த ஒரு ஒர்க்குமே எந்த பிரான்ச்லையுமே கரெக்டாக போகாது. ஸோ ஒன்லி அந்த டோட்டல் சப்போர்ட் வந்து ஃப்ரான்ச்சைசர் வந்து எல்லா பிரான்ச்சுக்குமே கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அவர் அந்த எல்லா லொக்கேஷனில் இருக்கிற பிராண்ட் எல்லாமே வந்துட்டு கிளியராகவும் ஸ்மூத்தாகவும் ரன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் டோட்டலாகவே அந்த ஃப்ரான்ச்சைசர் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆப்ரேஷன் ஸ்மூத்தாக ரன் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து யூனிஃபார்ம் பிராண்டிங் அண்ட் செட்டப். ஸோ அந்த என்டையர் செட்டப் அப்படின்னா இன்க்ளூடிங் த ஷாப், அது வந்து எல்லாம் அந்த பிராண்ட் எப்படி மெயின்டைன் ஆகும் அப்படின்னா அந்த ஷாப் முதற்கொண்டு அதோட டோட்டல் டெக்கரேஷன், அதாவது அந்த ஷாப்பே வந்து டோட்டலாக அந்த பிராண்டு எப்படி இருக்கோ அப்படி தான் மெயின்டைன் ஆகிட்ருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான செட்டப்பு, ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் ஃபார்மேட் தான் இருக்கும். அது இன்க்ளூடிங் அந்த டேஸ்ட், அந்த ஒரு அவுட்லெட்டோட டிஸ்பிளே ஆகட்டும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். அதை வந்து கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைசி மாற்றவே கூடாது. இது வந்து ஒரு கட்டாயமான ரூல். அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசர் பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு எல்லாமே அவர் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பேக்கேஜிங் முதற்கொண்டு, அந்த ஒரு பேக் இருக்குன்னா அந்த பேக் தான் அந்த பிராண்டில் இருக்குது அப்படின்னா அந்த 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 பர்டிகுலர் பேக்கேஜிங் மட்டும்தான் டோட்டலாக எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ரான்ச்சைசர் தன்னோட டோட்டல் சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைசிக்கு கொடுக்கணும். ஸோ இது வந்து ஜென்ரல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே தான் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங் மாடல்.
ஸோ இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ப்ராடக்ட் ஆர் ட்ரேட் நேம் ஃப்ரான்ச்சைசிங் அண்ட் தி அதர் ஒன் இஸ் பிஸ்னஸ் ஃபார்மேட் ஃப்ரான்ச்சைசிங். ஸோ ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஃப்ரான்ச்சைசி இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் ட்ரேட் நேம் ஃப்ரான்ச்சைசிங்கில் வந்துட்டு ஃப்ரான்ச்சைசி வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து மேனுஃபேக்சரர் ப்ராடக்ட், அதாவது மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக அவங்க டீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபோக்கஸ் ஆன் செல்லிங் பிராண்டட் கூட்ஸ் அண்டர் ஃப்ரான்ச்சைசர்ஸ் ட்ரேட் நேம். ஸோ அவங்களோட நேம், அந்த ஃப்ரான்ச்சைஸரோட ட்ரேட் நேம் வச்சு அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே செல்லிங், அந்த ப்ராடக்ட்டை எப்படி சேல்ஸ் பண்ணலாம், எப்படி வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த டார்கெட் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசி வந்து என்ன ரைட்ஸ் இருக்கும் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் இருக்கும். பட் ஆனால் அவர்னால வந்து ஆப்ரேஷ்னலாக இது ஒர்க் பண்ணலாம், இதை வந்து ஆப்ரேட்டிங் ஒர்க் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவரோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஒன்லி சேல்ஸ் டார்கெட் மட்டும்தான். சேல்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது மட்டும்தான் ஃப்ரான்ச்சைசியோட ஒர்க்காக இருக்கும். ஸோ இது வந்து கேட்குறோங்கும்போது இட் இஸ் சிமிலர் ஆஸ் நம்ம டீலர்ஷிப் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே நான் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா இங்கே எக்ஸாம்பிள்ஸ், இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து இட் ஷோஸ், உங்களுக்கே தெரியும் இந்த எக்ஸாம்பிள்ஸில் இருக்கிற எல்லா பிராண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம எப்போவுமே எல்லாம் நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போதே இதை பற்றின ஒரு நாலேஜ் உங்களுக்கு எல்லாம் இருக்கும். ஸோ கிட்ஸியாக இருக்கட்டும் ஆர் பாரத் பெட்ரோலியமாக இருக்கட்டும் அண்ட் மாருதி சுசுகி, ஸோ இது எல்லாமே வந்து அதிகமாக கேட்ட ஒரு பிராண்ட் அண்ட் பிராண்ட் நேம். ஸோ இது எல்லாமே எப்படி ஒர்க் பண்ணுது, ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து எப்படி அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு டீலர்ஷிப் மாதிரி, அவங்களுக்கு வந்து டார்கெட்டே வந்து சேல்ஸ் மட்டும்தான். எப்படி வந்து அந்த ப்ராடக்டை வந்து எப்படி வந்து கன்சியூமர்கிட்ட சேல்ஸ் பண்ணுறது, கஸ்டமர்கிட்ட சேல்ஸ் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இட் இஸ் சிமிலர் ஆஸ் டீலர்ஷிப் மாதிரி தான். ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபார்மேட், ஸோ பிஸ்னஸ் ஃபார்மேட்டில் பார்க்குறோம் அப்படின்னா மாடல் டோட்டல் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரான்ச்சைசிங், அதாவது அந்த ஃப்ரான்ச்சைசர்கிட்டேருந்து எப்படி இருக்கும், அந்த சிஸ்டம் எப்படி இருக்குது, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஷாப் லே அவுட், அந்த லே அவுட் முதற்கொண்டு பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஃபார்மேட், அந்த டோட்டல் ஃபார்மேட்டை வந்து ஃப்ரான்ச்சைசி அக்வயர் பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, நேம் ஒன்று அண்ட் ஆப்ரேஷனல் சப்போர்ட் அண்ட் அதர் ஒன் இஸ் டோட்டல் சிஸ்டம், அந்த ஒர்க்கிங் சிஸ்டமே ஃப்ரான்ச்சைசர்கிட்டேருந்து நம்ம எடுத்து தான் வந்து செய்ய போகிறோம். அதே மாதிரி அவங்களுக்கான ட்ரைனிங்கும் பார்க்குறோம் அப்படின்னா, ஃப்ரான்ச்சைசர் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த ட்ரைனிங் இருக்கும், அதை மட்டும் தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். அண்ட் அதே மாதிரி எல்லாமே யூனிஃபார்ம்டாக தான் இருக்கும். அதில் வந்து ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ப்ராடக்ட்ஸ், அப்புறம் சர்வீசஸ் இன்க்ளூடிங், அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டோர் லே அவுட், இந்த லே அவுட் கொண்டு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்த ஃப்ரான்ச்சைசர் எப்படி வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருக்காரோ ஒரே மாதிரியான ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஸோ கஸ்டமருக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பார்ட்டில் எல்லாமே எந்த இடத்துக்கு நீங்கள் அந்த பர்டிகுலர் பிரான்ச்க்கு, அந்த பர்டிகுலர் பிராண்ட் இருக்கிற எந்த இடத்துக்கு போனாலும் ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரே மாதிரியான ஒரு ஃபார்மேட் தான் இருக்கும். கீழே இருக்கிறது பார்க்குறோம் அப்படின்னா அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதில் வந்து மெக்டானல்ட்ஸ், பீஸா ஹட், கேஎஃப்சி, டைட்டன், ஸோ இதில் இந்த ஷாப்ஸ்லாம் நீங்கள் நிறையா போயிருப்பீங்க, கண்டிப்பாக இது நிறையா பேர் யூஸ் பண்ணுற பிராண்ட் தான். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வைட் ரேஞ்சாக ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸாக நீங்கள் அதிகமாக பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு யூனிஃபார்மாக ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிராண்டில் அந்த டோட்டலாகவே அந்த எந்த நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலுமே ஒரே மாதிரியான ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களால் ஃபீல் பண்ணியிருக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபார்மேட். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஃபார்மேட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ரெண்டுக்குமே இருக்கிற வித்தியாசம். ஒரு ப்ராடக்ட் அண்ட் பிஸ்னஸ் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுற ரெண்டுக்குமே இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங். ஸோ இந்த அட்வான்டேஜஸில் பார்க்குறோம் அப்படின்னா அட்வான்டேஜ் வந்து 2 சைடுமே இருக்குது. லைக் ஃப்ரான்ச்சைசர்லேயும் இருக்குது, ஃப்ரான்ச்சைசிலையும் இருக்குது. ஸோ ஃப்ரான்ச்சைசிக்கு என்னெல்லாம் வகையில் அட்வான்டேஜஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்க்குறோம் அப்படின்னா ரெடியூஸ்டு ரிஸ்க். ஸோ ஆஸ் அ ஃப்ரான்ச்சைசி, ஃப்ரான்ச்சைசி, நான் ஒரு ஃப்ரான்ச்சைசியாக இருக்கேன், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் எடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு, இது வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த பிஸ்னஸ் தான் வந்து நம்ம பிராண்ட்
பிராண்ட் நேமாக எடுத்து நம்ம பண்ண போகிறோம். இன்கேஸ் எனக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்து நான் வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேடணும், நிறைய அவுட் சைடர்ஸ் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா போகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிக்கணும். பட் ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு, ஸோ தட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு ஆல்ரெடி கிடச்சிரும். ஸோ அப்படிங்கும்போது இதில் வந்து ரிஸ்க் ரொம்பவே கம்மி அஸ் ஃப்ரான்ச்சைசிக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து நம்பி பண்ணலாம். மெயினாக லாஸ் பெருசாக வந்து இருக்காது அப்படின்றதில் நம்ம நம்பலாம். அதே மாதிரி ஃப்ரான்ச்சைஸருக்கு இதில் என்ன யூஸ் அப்படின்னா, அவங்களோட பிராண்ட் பர்ட்டிகுலராக அவங்க பிராண்ட் ஆகட்டும், அவங்களோட பர்ட்டிகுலர் நேம் ஆகட்டும், எல்லா இடத்துக்குமே லோக்கல் ஆகலாம், ஆர் நேஷ்னல் லெவல் ஆகலாம், ஆர் குளோபல் லெவல். ஸோ இது எல்லா இடத்துக்குமே அவங்களோட பிராண்ட் வந்து ரீச் ஆகுது வித்தவுட் எனி ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ வெளியில் அப்படிங்கும்போது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும், அந்த பிராண்டை வெளியில் ரீச் பண்ணுறதுக்கு இன்டர்மீடியரியை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஃப்ரான்ச்சைசிங் மூலமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லாமல் இல்லை எந்த ஒரு ஃபர்தராக எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் வந்து ஒரு இடத்துக்கு நம்ம எல்லா இடத்துக்குமே யூனிவர்சலாக நம்ம வந்து ரீச் ஆகிறோம் அப்படிங்கிறது இட் இஸ் பெஸ்ட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் இல்லையா? ஒரு ஃபாஸ்டராக நம்ம க்ரோ ஆகணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரான்ச்சைஸருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பிராண்ட் வந்து நல்லாவே எல்லா இடத்துலையுமே ரீச் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு அட்வர்டைஸிங் காஸ்ட்டும் கம்மி தான். அட் த சேம் டைம் ஃப்ரான்ச்சைஸியும் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் லொக்கேஷன், அந்த லொக்கேஷன் எங்கே இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை கூட வந்து ஈஸியாக எல்லா இடத்துலையுமே விசிபிளாக இருக்கிற அளவுக்கு நம்ம மாற்றுறோம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் இன் ட்ராவல், ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் லொக்கேஷன் போகும்போது ஒரு பிராண்ட் பார்க்குறோம். ஸோ அந்த பிராண்ட் வந்து திருப்பியும் அதே வேற ஒரு லொக்கேஷன் போகும்போது அங்கேயும் இருக்கும்போது ஓகே இங்கே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து கஸ்டமர், அதாவது ஆஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஒன்றா இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இங்கே பிராண்ட் வந்து எக்ஸ்பேண்டும் ஆகுது, அதே மாதிரி அந்த அட்வர்டைஸிங் காஸ்ட்டுமே வந்து நம்ம ரெடியூஸ் ஆகுது. இது ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக ஷேர் ஆகுது. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசிங் வந்து இட் இஸ் அ பெஸ்ட் மாடல் ஃபார் அ வெரி குட் எக்ஸ்பேன்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷ்னல் சப்போர்ட். ஃப்ரான்ச்சைசர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைசிக்கு ஆப்ரேஷ்னல் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்துருவார். ஏன் அப்படின்னா இந்த இந்த இதில் பாதிக்கப்பட போகிறது கிட்டத்தட்ட ஃப்ரான்ச்சைசரும் கூட தான். இன்கேஸ் எனி இஷ்யூஸ் ஆர் அந்த ப்ராடக்ட் அந்த பிராண்ட் வந்து சரியாக மூவ் ஆகலை அப்படின்னா அதில் அஃபெக்ட் ஆக போகிறது ஃப்ரான்ச்சைசரும் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃப்ரான்ச்சைசரே வந்து ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து அப்புறம் அந்த டோட்டல் பேக்கேஜ், அந்த பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்கும், இந்த லொக்கேஷனில் எந்த லொக்கேஷனில் வச்சா அந்த பிராண்ட் வந்து நல்லா மூவ் ஆகும் அப்படின்றது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. அதே மாதிரி ஸ்டோர் லே அவுட், அந்த டெக்கோர் ஆர் டிசைன் எப்படி வந்து அந்த லே அவுட் இருக்கணும் ஒரு பிஸ்னஸ்க்கு, அப்புறம் அந்த ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், இப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரெயினிங் ஆகட்டும். அண்ட் அதே மாதிரி டே டு டே ஆப்ரேஷன்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு ஷாப்பு, ஃபுட் ரிலேட்டடான ஒரு ஷாப் அப்படின்னா அந்த பொருள் எப்படி எங்கேருந்து வாங்கணும், அந்த பொருள் எங்கேருந்து வரணும், இது எல்லாமே இவங்களே கொடுத்துருவாங்க. ஃப்ரான்ச்சைசர் சைடே எல்லாமே கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா மெயினாக அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட், ப்ரிஃபரன்ஸ், நீட்ஸ், அந்த பிராண்ட்லேருந்து கிடைக்கிற அந்த மூணுமே, ஒரு கஸ்டமருக்கு கிடைக்கிற மூணுமே வந்து எந்த பிராண்டு எங்கே போனாலும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசரோட எய்மாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அந்த ஃப்ரான்ச்சைசர் எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துருவாரு அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு. ஸோ தட் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, எல்லாமே இந்த கஸ்டமர் டோட்டலாக வந்து இந்த பிராண்ட்லேருந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்றது தான் அவங்களோட அல்டிமேட் எய்மாக இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைசிங் மாடலில் இருக்கிற ஒரு பேசிக் அட்வான்டேஜஸ். ஸோ இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, ஒரு சில பாயிண்டில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நிறையா அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹை ஃப்ரான்ச்சைசிங் ஃபீ. ஸோ இனிஷியலாக செட்டப் பண்ணுற அந்த டோட்டல் செட்டப், இனிஷியல் ஃபீ ஆர் ரெனியூவல் ஃபீஸ், ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பொட்டன்ஷியல், அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஸ்டில் அவங்களால வந்து இந்த ஃபீஸ்க்காக பயந்துட்டு இந்த டோட்டல் செட்டப்க்கான அமௌண்ட்டு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் தான். இது வந்து ஈஸியாகலாம் செட்டப் பண்ணிட முடியவே முடியாது.
ஒரு டோட்டலா இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நியூ பிஸ்னஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்தளவுக்கு ஹியூஜாக இல்லாட்டியும் கண்டிப்பாக ஒரு ஒரு பார்ட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அது இப்போ என்ன பிஸ்னஸ் எந்த கேட்டகரியான பிஸ்னஸ்ன்றதை பொறுத்து கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் ஆயிரும். ஸோ அந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் கூட நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது நம்மளால் கண்டிப்பாக இந்த ஃப்ரான்ச்சைசிங் கூட நம்மளால் எடுத்து பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிறையா பொட்டென்ஷியலான ஃப்ரான்ச்சைசிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணும். ஸோ இந்த ஹை ஃபீ அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே யோசிக்க தான் செய்வாங்க. இதில் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் ஆஃப் லாஸ் அப்படின்னா டோட்டலாக நம்ம வந்து ஏமாந்துட முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக கண்டிப்பாக இது ஒரு பேசிக் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் அமையுது. அண்ட் அதே மாதிரி அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னா ஃபிக்ஸட் ராயல்ட்டி பேமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு பர்டிகுலர் நெட் இன்கம் இருக்கும் இல்லையா, நம்ம ஃப்ரான்ச்சைசிங் மூலமாக நமக்கு வந்து ஒரு நெட் இன்கம் நம்ம அந்த ஷாப் ரன் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு இன்கம் கிடச்சிருக்கும். அந்த இன்கம்லேருந்து நம்ம ஆஸ் பர் அக்ரிமெண்ட் என்ன பர்சன்டேஜ்க்கு நம்ம வந்து ஒத்துக்கிட்டோமோ அந்த பர்டிகுலர் ராயல்ட்டி ஆர் ஃபீஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைசருக்கு பே பண்ணணும். ஸோ இந்த பேமெண்ட் வந்து ஓகே தான் இஃப் அட் ஆல் தெர் இஸ் எனி லாஸ். ஸோ அந்த பர்டிகுலர் பிஸ்னஸில் இல்லை அந்த லொக்கேஷனில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த அன்னைக்கு மேபி இல்லை அந்த மந்தில் வந்து மேபி நமக்கு வந்து ப்ராஃபிட் இல்லாமல் இருக்கலாம். பட் தோ தெர் இஸ் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பர்சன்டேஜ் என்ன நம்ம வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கோமோ அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக நம்ம ராயல்ட்டி ஆர் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லா மந்த்துமே ஒரே மாதிரி போகும் நம்மளால சொல்ல முடியாது. இன்கேஸ் வந்து ஒரு மந்தில் வந்து நம்மளால் வந்து இப்போ ப்ராப்பராக ரன் பண்ண முடியல, இல்லை அந்த மந்தில் ஏதாவது கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து டல்லாக இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம வெளியிலேருந்து இல்லை நம்மளோட செல்ஃப் அமௌண்ட்டை வந்து நம்ம அங்கே பே பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஃபிக்ஸட் ராயல்ட்டி பேமெண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம் அப்படின்னா ரிஸ்க் டு பிராண்ட் இமேஜ். ஸோ இன்கேஸ் ஆஃப் புவர் சர்வீசஸ் ஆர் குவாலிட்டி எல்லா டைமுமே வந்து ஃப்ரான்ச்சைசர் தான் டோட்டல் பிஸ்னஸ் செட்டப் ஆகட்டும் இல்லை அந்த டோட்டல் ப்ராடக்ட் அந்த அந்த ப்ராடக்ட்டு சென்ட் பண்ணுறது கூட ஃப்ரான்ச்சைசர் தான். பட் இன்கேஸ் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்து ஒரு சர்வீஸ் ஆகட்டும் இல்லை அவங்களோட குவாலிட்டி ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருந்தது, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஏதாவது இருந்தது அப்படின்னா, ஒரு சர்வீஸ் ரிலேட்டட் இஷ்யூ இருந்தது அப்படின்னா என்டையராக அந்த பிராண்டவே வந்து அது வந்து டேமேஜ் பண்ணும். ஏன்னா அந்த பிராண்ட் ஓனர் யார், ஃப்ரான்ச்சைசர் தான். ஸோ இந்த பிராண்டே இப்படி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜை வந்து எல்லாருக்கிட்டையுமே அது க்ரியேட் பண்ணிடும். ஸோ இது வந்து இட் டிபெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஓவராலாக அந்த ரெப்யூட்டேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரான்ச்சைசி. ஸோ அவங்க எப்படி அதை வந்து கொண்டு போகிறாங்க, இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அந்த டோட்டலாகவே அந்த ஃப்ரான்ச்சைஸருக்கு தான் அது பிரச்சனையாகவும் முடியும். ஸோ இன் திஸ் கேஸ் பிராண்ட் இமேஜ்க்கு நிறைய ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து லேக் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். த இண்டிபெண்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து ஃப்ரான்ச்சைசர் வந்து கொடுத்துட்றாங்க இன் த ஃபார்ம் ஆஃப் அக்ரிமெண்ட்லேயே அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸியை வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தாண்டி அவங்க வந்து ஒர்க் பண்ணவே முடியாது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கைட்லைன்ஸ் இந்த லிமிட்டேஷன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸியை வந்து ஒரு ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண முடியாது. அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை அந்த பர்டிகுலர் பிஸ்னஸில் அவங்க எப்போவுமே அதில் காமிக்கவே முடியாது. ஸோ அப்படிங்கும்போது இந்த ஃப்ரான்ச்சைஸி வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகலாம் இன் திஸ் கேஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன்ஸ். ஏன்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டி ஆர் அந்த ஒரு பர்டிகுலர் இன்னோவேஷன்ஸை அவங்களால இதில் காமிக்கவே முடியாது. ஸோ இது வந்து ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ப்ராடக்ட் ரேஞ்ச். ஸோ ஃப்ரான்ச்சைஸி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு ப்ராடக்ட்டுக்கு அந்த ஷாப்பில் கொண்டு வரதாகட்டும் இல்லை வேறு ஏதாவது நியூ ப்ராடக்ட் இன்னோவேட்டிவாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத அவங்களால டிஸ்பிளேக்கு அங்கே வைக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இட் இஸ் நாட் அண்டர் த ரூல்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் மாடல். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ரான்ச்சைசர்கிட்ட அப்ரூவலும் வேணும் கண்டிப்பாக. வித்தவுட் ஃப்ரான்ச்சைசர் அப்ரூவல் நம்ம அதை வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து அவங்க பிரேக் பண்ணதாயிரும். ஸோ இன்வாலிட் கான்ட்ராக்டே வந்து இன்வாலிட் ஆயிரும், அவங்க வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அண்ட் இது என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னா இதுக்கு மெயினாக இன்னொன்று வந்து ரீசன் என்னென்னா எல்லா ஷாப்புமே ஒரே லொக்கேஷன் கிடையாது.
இப்போ ஒரு லொக்கேஷனில் ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இன்னொரு லொக்கேஷனில் வேறு மாதிரியான டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பர்ட்டிகுலர் ப்ரிஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி மேபி ஃப்ரான்ச்சைஸி 1, 2 ஆட் பண்ணலாம்னு நினைக்கலாம். ஆனால் அவங்களோட ஓன் ப்ரிஃபரன்ஸ்க்காக அதை வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைஸரோட பெர்மிஷன் வேணும். ஸோ வித்தவுட் பெர்மிஷன் அவங்களால இதை வந்து இன்க்ளூட் பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது தான் செய்யுது. So these are some of the advantages and disadvantages of franchising model. So towards the conclusion, so franchising model வந்து ஒரு பவர்ஃபுல்லான மாடல் தான். இட் அலவுஸ் குவிக் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ரெடியூஸ்ட் ரிஸ்க். ஸோ ரிஸ்க் வந்து கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைஸிக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு ஒரு பிஸ்னஸ் மாடல் தான் அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. அட் த சேம் டைம் ஃப்ரான்ச்சைஸருக்கும் இது வந்து ஒரு பெனிஃபிட்டடான விஷயம் என்னென்னா, ஈஸியாக எல்லா இடத்துலையுமே லோக்கலாக இருக்கட்டும் ஒரு குளோபல் லெவலாக இருக்கட்டும் ஈஸியாக ஒரு எக்ஸ்பான்ஷன் அவங்களுக்கு கிடைக்கிது. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு பவர்ஃபுல் மாடல் தான். பட் அட் த சேம் டைம் தேர் ஆர் சர்டைன் டிஸ்அட்வான்டேஜஸ். அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசர் அண்ட் ஃப்ரான்ச்சைசிக்கு அவங்களோட காம்பினேஷன் அவங்க வந்து வித் அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல் பொட்டென்ஷியலோட ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே குளோபலாக இருக்கட்டும் ஆர் லோக்கல் லெவலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அவங்களால ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஹையஸ்ட் பெனிஃபிட் ஃபார் ஃப்ரான்ச்சைசிங் மாடல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா, இஃப் தே ஒர்க் வித் ஹை குவாலிட்டி எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவங்க டோட்டல் சப்போர்ட் ரெக்கக்னிஷன் அண்ட் டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போனாங்க அப்படின்னா அவங்களால எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் இல்லாமல் கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசர் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் டு மேக் இட் வெரி ப்ராப்பர். ஸோ அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃப்ரான்ச்சைசிங் மாடல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன அப்படின்னா அல்டிமேட்லி ஃப்ரான்ச்சைசராக இருக்கட்டும் ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கட்டும் அவங்களோட 2 பேரோட எய்மே வந்து பிஸ்னஸோட சக்ஸஸ் மட்டும்தான். ஸோ ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் வந்து வேணும் அப்படின்னா ஒரு மியூச்சுவலாக அவங்க வந்து லாங் டேர்மாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா 2 பேருக்குள்ளேயுமே ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஸோ வித் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வித் ஆல் தேர் பொட்டென்ஷியாலிட்டி அண்ட் வித் குவாலிட்டி வித் டெக்னிக்கல் சப்போர்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்பர் ஒர்க் அவங்களோட அந்த பிஸ்னஸ் வந்து ஈஸியாக அவங்களால ரன் பண்ண முடியும் வித் அல்டிமேட்லி வித் எய்மிங் தேர் சக்ஸஸ். ஸோ இந்த சக்ஸஸ் தான் அவங்களோட டார்கெட்டு. ஓகேவா? ஸோ ஃப்ரான்ச்சைசிங் மாடல் வந்து சக்ஸஸ் ஆகிறதும் ஃபெயிலியர் ஆகிறதும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்ரான்ச்சைசர் அண்ட் ஃப்ரான்ச்சைசிஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ ஃபைனலி தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இதில் வந்து நம்ம டோட்டலாக நம்ம ஃப்ரான்ச்சைசிங் மாடல் பற்றின எல்லா எக்ஸ்ப்ளனேஷனுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஃப்ரான்ச்சைசிங் மாடல் பற்றி நம்ம கேட்டிருப்போம். பட் ஸ்டில் இந்த பர்டிகுலர் பார்ட்டில் இது டோட்டலாக இதை வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜாக உங்களுக்கு கொடுத்ததில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு எனக்கு. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு நிறையா டாபிக் வேணும், என்னென்ன டாபிக் வேணுமோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடாக எல்லாமே என்னென்ன கிடைக்குதோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச்.